விவசாயத்தை அரசு தொழிலாக்குவேன்னு நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இயற்கை வேளாண்மையை இந்த மண்ணில் கொண்டு வந்து செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பூச்சிக்கொல்லும் மருந்தும் உரங்களையும் விற்கக்கூடியது மிக பெரிய நிறுவனங்கள். அவங்க பல லட்சம் கோடியை முதலீடு செஞ்சு இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எதிர்த்து நம்ம முடியுமான்னு கேக்குறீங்க? இந்த நாட்டுல வந்து இயற்கை உழவாண்மையை முடிவு செய்ய போறது நான் தான். வேளாண்மை நான் வந்து என் தோட்டத்தில் வேளாண்மை செய்யறேன்னா நான் ரசாயன உரங்களை பயன்படுத்த மாட்டேன், இயற்கை உரத்தை பயன்படுத்தி வேளாண்மை செய்யறதுன்னா நான் தான் முடிவு எடுக்கணும். அது நீங்க முடிவு எடுக்க போறது இல்லை. நாட்டில் நான் செய்யறதை விட இன்னைக்கு என் வீட்டில் செய்யறேன்ல, என் தம்பிகள் வந்து மலேசியா, சிங்கப்பூர், அரேபிய நாடுகளில் பல லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒத்திக்கு நிலம் வாங்கி இயற்கை வேளாண்மை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி உரம் போடுறோங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னால் வியப்பாக இருக்கும். அதை நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லி, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால் அப்பா பூச்சிக்கொல்லி, பூச்சி ஏன் கொல்லணும்? பூச்சி தானே இனப்பெருக்கத்துக்கு உதவுது. தேனி இல்லைன்னா தேன் எப்படி வரும்? பட்டுப்பூச்சி அதை கொண்டுட்டா பட்டு எப்படி வரும்? பூச்சிகள் தான் ஒரு அந்த உயிர் சூழலை உருவாக்குது. அதை ஏன் கொள்ளணுங்கிறாரு. இயற்கை வேளாண்மைங்கிறது அவசியம். நீங்கள் உணவுங்கிற பேரில் நஞ்சை திங்கிறோம். இப்போ நான் அன்னைக்கு கூட பேசினேன், அந்த ஜிஷ்ணுன்னு ஒரு நடிகர், அந்த கள்ளப்படம் படத்தில் நடித்த ஒரு இளைஞர், நாக்கில் புற்றுநோய் வந்துருச்சு, அவர் இறந்து போயிட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அவ்வளவு ஒரு இளம் வயது, உடற்பயிற்சி செய்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை, புகையோ மதுவோ இல்லை. ஏன் புற்று வந்துச்சுன்னா பச்சை காய்கறியில உடல் நலத்துக்கு தின்னது தான் வாயில நாக்கில் புற்று வந்துருச்சு. அப்ப அது உணவா விஷமா நஞ்சான்னு நம்ம பார்க்கணும். எதிர்கால தலைமுறைக்கு இன்னைக்கு உலகமே இயற்கை வேளாண்மைக்கு மாற்றத்துக்கு மக்களும் உடன்படணும்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தற்சார்பு கொள்கையை வந்து முன்னிறுத்தும் போது உலக நாடுகள் திடீர்னு நம்ம தமிழ்நாட்டு மேல நாட்டின் பொருளாதாரமே தற்சார்பு பொருளாதாரமா தான் இருக்கணும். நாடுகள் வந்து அனுமதிக்கவே இல்லை. அதனாலதான் தலைவர் பிரபாகரன் அம்மையார் இந்திரா காந்தி சொல்றாங்க, தற்சார்பு பொருளாதாரம் தான் உன் தேசத்தின் எதிர்காலத்திற்கும் நலத்திற்கும் நல்லதுங்கிறாங்க.